வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் இலக்கண பகுதியில் மாத்திரைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தொல்காப்பியம் மாத்திரையை அளவு அப்படிங்கிற சொல்லால் சொல்லுது. மாத்திரை என்றால் என்ன? மாத்திரை என்பது எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு ஆகும். எழுத்துக்களை நாம் உச்சரிக்கக்கூடிய அளவை தான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். கண் இமைத்தல், கை நொடித்தல் என்ற இரண்டும் மாத்திரையை அளக்கும் கருவிகள் ஆகும். உள்ளல் காலே, ஊன்றல் அறையே, முறுக்கல் முக்கால், விடுத்தல் ஒன்றென்னு நூற்பா சொல்லுது. இதனுடைய பொருள் என்ன? உள்ளல் அப்படின்னா நினைத்தல் என்று பொருள். கை நொடிக்க நினைத்தால் கால் மாத்திரை. நடுவிரலையும் கட்டை விரலையும் சேர்த்தால் அரை மாத்திரை. 2 விரல்களையும் முறுக்கல் முக்கால் மாத்திரை. கை நொடித்து விரலை விடுத்தல், அந்த ஓசை வந்ததுக்கப்புறம் விரலை விடுவது 1 ஆக ஒரு மாத்திரையை இப்படி கணக்கிடுது. அடுத்ததா மாத்திரை கணக்கீடு, எழுத்துக்களின் மாத்திரை எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்க்கலாம். நன்னூல் நூற்பா 99 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 3 அளவு 2ஆம் நெடில் ஒன்றே குறிலொடு ஐ ஔ குறுக்கம் ஒற்றளவு என ஒற்றி குறுக்கமாய் தம்கால் குறின் மக்கானாய் ஆயுத மாத்திரை அப்படின்னு சொல்லுது. இதனுடைய பொருள் என்ன? உயிரளபடைக்கு 3 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை. ஐகார குறுக்கம் மொழிக்கு முதலில் 1.5, நடுவில் 1, கடைசியில் 1. ஔகார குறுக்கம் 1.5 மாத்திரை, மொழிக்கு முதலில் மட்டும் வரும். மகர குறுக்கம் 1/4 மாத்திரை, ஆயுத குறுக்கம் 1/4 மாத்திரை, ஒற்றளபடைக்கு 1 மாத்திரை. அடுத்ததா எழுத்துக்களும் மாத்திரையும் தெரிஞ்சுக்கலாம். உயிர் நெடில் எழுத்துகளுக்கு 2 மாத்திரை, ஆ இ உ போன்ற நெடில் எழுத்துகளுக்கு. உயிர் மெய் நெடில் எழுத்துகளுக்கும் 2 மாத்திரை. உயிர்குறில் 1 மாத்திரை, அ இ உ ஏ போன்றவைகளுக்கு. உயிர் மெய் குறிலுக்கும் 1 மாத்திரை. மெய் எழுத்துகளுக்கு அரை மாத்திரை. புள்ளி வைத்த எழுத்துகள் இக்கு முதல் இன் வரை இருக்கிற எழுத்துகளுக்கு அரை மாத்திரை. ஆயுத எழுத்து முப்பார் புள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த புள்ளி வைத்த ஆயுத எழுத்திற்கும் அரை மாத்திரை. உயிர் அளபடைக்கு 3 மாத்திரை, ஒற்றளபடைக்கு 1 மாத்திரை. ஒற்றெழுத்திற்கு அரை மாத்திரை, 2 முறை அளபெடுக்கிறதுனால அது 1 மாத்திரை. உயிர் எழுத்துக்கள் அளபெடுத்து வர்றதுனால 2 மாத்திரை கூட 1 மாத்திரை குறில் சேர்ந்து 3 மாத்திரையாக ஒலிக்கும். அடுத்ததா குற்றியல் லுகரம் அரை மாத்திரை பெறும். நாடு இதில் வரக்கூடிய டு குற்றியல் லுகரச் சொல், எனவே இதற்கு அரை மாத்திரை. குற்றியல் லிகரம் இதற்கு அரை மாத்திரை. வீடியாது இந்த டி இகரச் சொல், இதற்கு அரை மாத்திரை. அடுத்தது ஐகார குறுக்கம் மொழிக்கு முதலில் 1.5 மாத்திரை, தனியாக ஒலிக்கும் பொழுது ஐ 2 மாத்திரை, மொழிக்கு முதலில் 1.5 மாத்திரை. ஐவர் மொழிக்கு இடையில் 1 மாத்திரை. தலைவன் இடையில் வந்திருக்கிறது 1 மாத்திரை, மொழிக்கு இறுதியில் 1 மாத்திரை. சிலை. அடுத்தது ஔகார குறுக்கம் மொழிக்கு முதலில் மட்டும் வரும், 1.5 மாத்திரை பெறும். எடுத்துக்காட்டு ஔவையார். அவ்வென்ற தனி நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மொழிக்கு முதலில் மட்டும் வரும் பொழுது ஔவையார் முதல் எழுத்து 1.5 மாத்திரை பெறும். அடுத்ததா மகர குறுக்கம் 1/4 மாத்திரை பெறும். வரும் வளவன் இந்த இடத்துல வர்ற இம் வருமொழியில் வா வரும் பொழுது மட்டும் தன் அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரையாக குறுகி ஒலிக்கும். அதுபோல மருண் போம் என்று திரிபடையும் சொற்களையும் மகரம் 1/4 மாத்திரை பெறும். அடுத்தது ஆயுத குறுக்கம் 1/4 மாத்திரை பெறும். கக்ரீது முக்டீது என்று தகரத்தோடு ஆயுதம் புணரும் போது 1/4 மாத்திரை பெறும். அடுத்தது முற்றிய லுகரம் 1 மாத்திரை பெறும். முழுமையா தன்னுடைய உகரம் 1 மாத்திரையை முற்றிய லுகரத்தில் பெறும். எடுத்துக்காட்டு பசு. அடுத்தது உயிரிழப்படையில் மட்டும் அதிகப்படியாக 4 மாத்திரை அளவு சொல் இருக்குது. இது சிறுபான்மை மட்டும்தான் வரும். சொற்கள் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 1/4 மாத்திரைக்கு குறைவான எழுத்துக்கள் கிடையாது. அதே போல் 4 மாத்திரைக்கும் அதிகமான சொல் இல்லை. ஆனாலும் உயிரிழப்படையில் திருக்குறளில் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. 1200வது திருக்குறள் பாருங்க. உறார்க்கு உரு நோய் உரைப்பாய்
கடலை செரா ஆ ஐ வாழிய நெஞ்சு. இந்த செரா ஆ ஐ அப்படிங்கிற இந்த சொற்கள் உயிரளபடை சொல். இதில் பார்த்தீங்கன்னா 4 மாத்திரை அளவு வர்றதை நாம் பார்க்கலாம். ரா நெடில், ஆ குறில், ஆ குறில் இவை சேரும்போது 4 மாத்திரை அளவு சிறுபான்மையாத்தான் வரும். எல்லா இடத்துலையும் 4 மாத்திரை சொல்லியிருக்குதானா? இல்லை. அடுத்ததா உயிர்மெய் எழுத்து, அதிலுள்ள உயிர் எழுத்தின் மாத்திரை அளவையே தான் பெறும். இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இக்கு கூட்டலா கா, இக்குக்கு அரை மாத்திரை, ஆ குறிலுக்கு 1 மாத்திரை, இரண்டும் சேரும் பொழுது 1.5 மாத்திரை வரணும் இல்லையா? ஆனால் கா என்ற உயிர்மெய் எழுத்து 1 மாத்திரை தான் பெறுது. இதைத்தான் சொன்னேன், உயிர்மெய் எழுத்து அதில் உள்ள உயிரெழுத்தின் மாத்திரை அளவையே தான் பெறும். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. இக்கு மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, ஆ நெடிலுக்கு 2 மாத்திரை, இரண்டும் சேரும்போது நமக்கு 2.5 மாத்திரை வரணும். ஆனால் இங்கே 2 மாத்திரை தான் கா நெடிலுக்கு வருது. இது தன்னோட உயிரெழுத்து மாத்திரையை அப்படியே உள்வாங்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போடு பெய்த உப்பே போல. இதனோட பொருள் என்னன்னா, அப்பு அப்படின்னா தண்ணீர், நீர், பெய்த அப்படின்னா கலந்த. 1 லிட்டர் நீரோடு அரை லிட்டர் உப்பை சேர்த்தாலும் நீர் மட்டம் 1 லிட்டர் அளவே தான் இருக்கும். அது மாதிரி தான் உயிரெழுத்தோடு மெய்யெழுத்து சேர்ந்தாலும் அந்த உயிரெழுத்தின் மாத்திரை அளவே தான் அந்த உயிர்மெய் எழுத்தும் பெறும். சரி, அடுத்ததா மாத்திரைகள் நீண்டு ஒலிக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு வினா வரலாம். அதுக்கும் நன்னூல் நூற்பா 101 ஒரு விதி சொல்லுது, கவனிங்க. ஆவியும் ஒற்றும் அளவிறந்து இசைத்தலும் மேவும் இசை விழி பண்டமாற்று ஆதியின் அப்படின்னு சொல்லுது. இதனுடைய பொருள் என்ன? ஆவி அப்படின்னா உயிரெழுத்து, ஒற்றும் அப்படின்னா மெய்யெழுத்து, ஒற்றுனா மெய்யெழுத்து, ஆவி உயிரெழுத்து, ஒற்று மெய்யெழுத்து. ஆவியும் ஒற்றும் அளவிறந்து இசைத்தலும் அப்படின்னா அளவு கடந்து நீண்டு ஒலித்தலும், மேவும் இசை விழி பண்டமாற்று ஆதியின் அப்படின்னு சொல்லுது. இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இசைக்கும் இடத்துல, பாட்டு பாடும்போதும், விழிக்கும் இடத்துல, கூப்பிடும் போதும், பண்டமாற்று பொருள்களை விற்கும் போதும், அதை தாண்டி ஒரு சில இடங்கள்ல மட்டும் நீண்டு ஒலிக்கும்னு சொல்லுது. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இசை மருதமலை மாமணியே முருகையா, இந்த பாட்டை நம்ம பாடும்போது அந்த ராகத்தை நீட்டி பாடகர் பாடுவார் இல்லையா? அப்போ இசையில் மாத்திரை நீண்டு ஒலிக்கும். அடுத்தது விழி அழைத்தல், அழைத்தல்லையும் கண்ணா வா அப்படின்னு இழுக்கும் போதும் இந்த மாத்திரை நீண்டு ஒலிக்கும். அடுத்தது பண்டம் மாற்று அல்லது பண்டம் விற்கும் போது உப்போ உப்பு, தயிரோ தயிர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கும். அடுத்தது பண்டமாற்று ஆதியின் அப்படிங்கிறதுனால வேறு சிலதும் நீண்டு ஒலிக்கும் சொல்லுது. அது என்னன்னு பார்த்தா ஒப்பாரி, ஒப்பாரி வைக்கும்போது அழுகும்போது நீண்டு ஒலிக்கும். ஐயோ போயிட்டியே அப்படின்னு கதறி அழுகும்போது மாத்திரை நீண்டு ஒலிக்கும். அடுத்தது புலம்பல், அம்மா ஆ வலி தாங்க முடியலையே அப்படின்னு புலம்பும் போதும் மாத்திரை நீண்டு ஒலிக்கும். சரி, இனி சொற்களில் மாத்திரை கணக்கிடுதல் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். அம்மா, இதை எப்படி கணக்கிடணும்? ஆ குறில் 1 மாத்திரை, இம் அரை மாத்திரை, மா நெடில் 2 மாத்திரை, இம் மெய்யெழுத்து அரை மாத்திரை. அப்போ அம்மா என்ற சொல்லுக்கு 3.5 மாத்திரைகள் பெறும். சிலப்பதிகாரம், இவைகளை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் 8 மாத்திரைகளுக்குள் அடங்கும். அடுத்தது உடுப்பதும், இது ஒரு அளபடை சொல். இது நீங்கள் மாத்திரை கணக்கிடும் பொழுது 7 மாத்திரைகள் பெறும். அடுத்தது தமிழ் அமுது, இந்த சொல்ல நீங்கள் கணக்கிடும்போது இது 5.5 மாத்திரைகள் பெறும். இப்படி நம்ம மாத்திரைகளை அதன் அளவுப்படி எழுதும்போது நமக்கு எழுத்தில் பிழை வராது. இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி.